விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சில விஷயம்லாம் கர்த்தர் என் இடத்துல முற்றிலும் என்னை அப்படி தான் பக்குவப்படுத்தினார். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் சில விஷயங்களுக்கெல்லாம். உனக்கு நான் ஞானத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு இதை கொடுத்துருக்குறேன், உனக்கு என்ன கொடுக்கல, கொடுத்ததெல்லாம் கர்த்தர் காமிச்சார். அதெல்லாம் பயன்படுத்த அதுக்கேற்ற ஜனங்க வந்தாங்க. அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. கர்த்தரால் காரியங்கள் வாய்க்க ஆரம்பித்தது. ஜெபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை காரியம் வாய்க்கிறது. ஜெபித்து உங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பலவீனத்தை சொல்லி கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ள மேன்மையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு அறிந்து கொள்ளுங்கள். குறைகளை நிறைவாக்குற தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பலன் என்ன, பலவீனம் என்ன என்று உங்களை நீங்களே நிதானித்து பார்க்குற இடம் தான் தேவ சமூகம். அப்புறம் காரியம்